அடிக்கடி தவறு செய்கின்றவன் அப்பாவி, ஒரு தவறும் செய்யாதவன் மரக்கட்டை. தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திரித்து கொள்கின்றவன் மனிதன் என்று கவியரசு கண்ணதாசன் எழுதிய அந்த வரிகளோடு இன்றைய ஆனந்த ஆரம்ப நிகழ்வுக்குள் செல்கின்றோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு ஆனந்தம் பெற ஆணவம் குறை. ஆனந்தம் பெற ஆணவம் குறை. நம்ம குடிக்கிறோம்ல தண்ணி, அது வெளியில் இருந்தால் தண்ணி, கோவிலுடைய கர்ப்ப கிரகத்துக்குள்ளே உள்ளே போயிட்டு ஒரு துளசி போட்டு வெளியில் வந்தால் துளசி தீர்த்தம். நம்ம சாதம் அடிக்கிறோம்ல, சாதம், அதை நம்ம சாப்பிட்டா அதுக்கு பேர் சோறு சாதம் சாப்பாடும்போம். அதுவே மடப்பள்ளியில் செய்து கோவிலினுடைய கர்ப்ப கிரகத்துக்கு போய் ஆச்சாரியார் தூப தீப ஆராதனை செய்து நேவேத்தியம் பண்ணிட்டா அதற்கு பெயர் பிரசாதம்னு பேர். சாதாரண தண்ணி கருவறைக்குள்ளே போனோன்னு தீர்த்த பிரசாதம், சாதாரண அன்னக்கூடையிலே இருக்கக்கூடியது மடப்பள்ளியில் செய்து ஆண்டவனுக்கு நேவேத்தியம் பண்ணி வைத்தால் பிரசாதம். வெறும் சாம்பலை நெருப்பில் இட்டு மறந்துடக்கூடாது. வெற்ற சாம்பலாக இருப்பது திருக்கோவிலுக்குள் அர்ச்சனை முடிந்து ஆச்சாரியர் கையில் பெற்றால் அதற்கு பெயர் திருநீரு. மலர் தோட்டத்திலிருந்து பெரிக்கக்கூடிய மலர் ஆண்டவன் திருமேனியை அலங்கரித்து பாதம் பட்டு எடுத்து தந்தால் அந்த பூ புஷ்பமாக மாறுகிறது. தண்ணீர் தேர்த்தமாகிறது, சாதம் பிரசாதமாகிறது, பூ புஷ்பமாகிறது, சாம்பல் திருநீராகிறது. மனிதன் மட்டும் கோயிலுக்குள் சென்று வெளியில் வருகின்ற போது அதே மனிதனாக வருகிறான். ஏன் என்கின்ற சிந்தனை, தான் என்கின்ற ஆணவம். ராவணனுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? தான் என்கின்ற அகம்பாரம், ஆணவம், காமம் காரணம். சூரபத்மன் வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? நான் நான் என்கின்ற ஆணவ நெடி காரணம். இதையெல்லாம் விடுங்கள். இரணியனுடைய வதைக்கு என்ன காரணம்? அவனுடைய மமதை காரணம். துரியோதனுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? திமிர் காரணம். அப்போ மனுஷனாக இருக்கணும்னா என்னென்னா ஆணவம் குறை, அமைதி பெறு, ஞானம் வாங்கு. இப்போ கோவிலுக்குள்ளே எதுக்கு போகிறோம்? இந்த மனம் சாந்தி அடையணும்னு போகிறோம். அண்மையில் நான் பிரதோஷ வழிபாட்டுக்கு ஓரிகை கோவிலில் இருக்கேன். ஒருத்தர் தேங்காய் கூடையை கொடுத்தாங்க. ஆனால் சிவமந்திரத்தை அப்படி அடி நாதத்திலேருந்து சொன்னாங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்படுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. எல்லாருடைய பார்வையும் அவங்க மேலேயே இருந்தது. அப்படி ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக சொன்னாங்க. நிறைய பாடல்கள் எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் முடிஞ்சு வந்தோடனே அர்ச்சனை கூடிய குருக்கள் கொடுத்தோன்னே குருக்களையே திட்டாங்க. நான் கொடுத்தது பெரிய தேங்காய், நீங்கள் கூட்டத்தில் சின்ன தேங்காய் கொடுத்துட்டால் உங்களுக்கெல்லாம் சாமி தான் கூலி கொடுக்கணுன்னாங்க. எந்த இடத்துல? கர்ப்ப கிரகத்து பக்கத்தில் சுவாமி சன்னதியில் பிரசாதம். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சிவாங்கிற பஞ்சாட்சர மந்திரம் சொல்கிறாங்க, சிவபுராணம் சொல்கிறாங்க, சஷ்டி கவசம் தலைகீழ சொல்கிறாங்க. ஆனால் மனசு அழுக்காக இருக்கே. அப்போ என்னன்னா வாரியார் சாமி சொன்னார்ல, தேங்காவை போல் ஆணவமாக போகாத கோவிலுக்குள்ள, வாழைப்பழத்தை போல கண்மையாக இருக்காத, வெற்றிலை பார்க்க போல மாயமாக இருக்காத. இந்த மனசை சுத்தமாக வச்சுக்கோ. மனம் சுத்தமானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். நான் அடிக்கடி சொல்கிறேனே, மனம் ஒரு குரங்கு, அதை தட்டி தட்டி வைங்க. ஆர்ட்ரீஷன் நீர் ஊற்று இருக்கு பாருங்க, அது மாதிரி இந்த கோபம் எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்கான், அகங்காரம் வந்துக்கிட்டே இருக்கான். அது அமைதியாக இருக்கணுமா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆணவம் எப்படி தெரியுமா? ஜென்னில் எழுதினா பியூட்டிஃபுல்ங்க, ஒரு வரி ஸ்டோரிங்க. ஆணவம் எப்படி தெரியுமா? ஸ்ப்ரே பாட்டில் அடிக்கிறோம்ல, அதில் சின்னூண்டு ஓட்டையான், அதுலேருந்து வரக்கூடிய நறுமணம் தான் உடலை அலங்கரிக்கிறது. ஆணவம் என்கின்ற அந்த ஸ்ப்ரே பாட்டிலேருந்து வரக்கூடிய சின்ன கோபம் நம்மையே சுட்டரிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் சாந்தமும் இருக்க வேண்டுமென்றால் நாம் அற்புதமான நிறைவான இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி என்கின்ற பர்ஃப்யூமை அடித்துக் கொள்வோம். கோபத்தை குறைப்போம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.